நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா டே 3 ஃப்ரம் கப்பி ஃபிஷ் தான். கப்பி ப்ளஸ் ஃபைட்டரு, அதில் கொஞ்சம் பெர்ஷன் கட்டை பற்றியும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட ஃபாலோவரில் ஒருத்தர் வந்து பார்க்க போனால் நம்ம ஃபாலோவரில் அவரோட ஃபாலோவர் தான் நான். அவர் வந்து ஃபிஷ்ஷு அக்வாரியம்ஸ் பற்றிலாம் அவர் போடுவார். ஸோ அவரோட வீடியோஸ் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். அவர் வந்து ஒரு சின்ன ஒரு ஹைடிங் ஸ்பாட் மாதிரி ஒன்று சொன்னார். இந்தமாரி இது போடுங்க, பியூசி பைப்போட செட்டப்ஸ் வந்து ஒன்று சின்னதாக வைங்க, ஹைடிங் ஸ்பாட் மாதிரி வச்சிங்கன்னா ப்ரீடிங் சீக்கிரம் ஆகும்னு சொல்லிட்டு. இது பாருங்கள் ஹைடிங் ஸ்பாட்னு சொல்லிட்டு. இது என்னமா ஹைடிங் ஆகுதுன்ட்டு, என்னம்மா ஹைடிங் ஆகுது பார்த்தீங்களா? ரெண்டும் செம்மையாக இருக்கும். கோல்டு கப்பீஸ் நல்லாவே இருக்கும். நம்ம ரொம்ப ஆர்வமாக இருக்கும், குட்டி போடுன்ட்டு. குட்டியை போடல, நல்லா விட்டையே தான் போட்டு கிடக்குது. அந்த விட்டையை க்ளீன் பண்ணி தான் வைக்கணும் போல். ஸோ பார்ப்போம். நம்ம வந்து மேபி வந்து இன்னும் எவ்வளோ டேஸ் வந்து எடுத்துக்கும் குட்டி போடுறதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம், வெயிட் பண்ண. ஸோ இப்போ அதுக்கு வந்து பெல்லட்ஸ் போடுவோம். பெல்லட்ஸ் போட்டுட்டு நம்ம அடுத்தபடியாக நம்மளோட ஃபைட்டர் ஸ்பாட்டை போய் பார்க்க போவோம். இதில் நம்மளோட பேர் லவ் பேர்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து வாங்கின புதுசில் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாட்டி வந்து ப்ரீடிங் ஆகிட்டு ஹெக் லே பண்ணிச்சு. ஆனால் 2-3 வாட்டியுமே முட்டை கெட்டு போச்சு. ஒரு சில முட்டை முட்டையாக மாறிடுச்சு. ஆனால் நல்ல சரியான பேர் ரெண்டுமே. ஒன்று ரெட்டையும் வந்து க்ரீன் ட்ரைலர்ஸ். ஸோ இந்த வாட்டி ஏதாவது ஹெக் லே பண்ணியிருக்கான்னு பார்த்தா இடம் மாற்றி வச்சுதான் வைக்கல. நம்ம அடுத்து ஃபைட்டரு. பபுள் நட்ஸ் மட்டும் தான் கத்தி இருக்குது. மற்றபடி வந்து முட்டையும் போடாது, விட்டையும் போடாது. வெறும் விட்டையை போட்டு தான் வச்சுக்குது. ஸோ நம்ம வந்து நான் அடுத்தடுத்த வீடியோ பற்றி அப்டேட் பண்ணுறது பார்ப்போம். இது எப்படியும் ஃபைட்டர் வந்து எனக்கு தெரிஞ்சு தண்ணி மாற்றுற மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். தண்ணி ரொம்ப மோசமாகிட்டு இருக்கு கண்டிஷன்ஸு. தண்ணியை மாற்றிட்டு டப்பை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பியும் ஒரு புதுசாக வந்து ஒரு செட்டப் போட்டுட்டு திருப்பி நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். அடுத்து நம்ம லவ் பேர்ட்ஸில் பெரிய பேர் செட்டப்ஸு. இதில் நிறைய பேர் இருக்கும். இதில் ஒரே ஒரு பேர் மட்டும்தான் வந்து எக் லே பண்ணியிருக்கு. அதாவது இருக்குல்ல க்ரீன் கலர் பேர். இதை வந்து இவங்க தான் வந்து எக் லே பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்கள்லேருந்து நம்ம குட்டி எடுக்கணும். மேபி குட்டி எடுத்தால் தான் இவங்க என்ன மாதிரி முடியும் பார்ப்போம். நம்ம அடுத்து நம்மளோட பெர்ஷியன் கேட்ஸில் போய் பார்ப்போம். இவர் பேர் சஃபா, இவன் பேர் ஃபைசு, இவன் பேர் அபியத். இவங்க 2 பேருக்கு இப்போ தான் ப்ரீடிங் போட்டிருக்கேன். ப்ரீடிங் போட்டு இப்போ வந்து ப்ரெக்னன்சியாக இருக்காங்க. இது நம்ம ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து வாங்கின ஃபீமேலு. ப்ரீடிங் போடுறதுக்காக தான் கொண்டு வந்தேன். ஏன் கயிறு கட்டி வச்சுருக்கேன்னா, புது இடனால வந்து இந்த மேலே பார்த்து பயந்துட்டு மெர்சல் ஆகிட்டு 2 முன்னாடி வெளியே ஓடிடுச்சு. வெளியே நிறைய நாய்கள்லாம் இருக்கனால கடிச்சு அதுங்களுக்கு ஏதாவது எஃபெக்ட் ஆகிடுமோன்னு சொல்லிட்டு தான். ஸோ இதை வந்து சும்மா லாக் பண்ணி வச்சுருக்கேன். மற்றபடி கூண்டெல்லாம் இருக்கும்போது ஃபுல் ஓப்பனில் தான் இருக்கும். நாங்கள் டோர் லாக் பண்ணி வச்சுருக்கும் போதுலாம் ஃபுல்லாக ஓப்பனில் இருக்கும். இப்போ டோர் ஓப்பனில் இருக்குது. ஸோ அதனால் வந்து லாக் பண்ணி வச்சுருக்கோம். ஓடி போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால தான். இந்த அம்மா வந்து செம்ம க்யூட்டு, சரியான க்யூட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அடுத்தடுத்து சேனல்ஸில் வந்து வெறும் பெட்ஸை பற்றியும் பேர்ட்ஸை பற்றியும் மட்டும்தான் வீடியோஸ் வந்துட்டுருக்கோம். நம்மளை வந்து புதுசாக ஃபாலோ யாராவது பண்ணுறீங்க பார்த்துட்ருக்கீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.